ஹாய் வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரிட்ஜ் கேஸ். பல பேருக்கு உங்களுக்கு இந்த கேஸை பற்றி தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 29 இயர்ஸ் ஓல்டு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வயசு குழந்தையோட தாய் தனியாக வசிச்சுட்டு வராங்க. அவங்க ஹஸ்பண்டோட வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ 9 மாதமாக அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜிலேருந்து 50 பீசஸாக கட் பண்ணி வைக்கப்பட்ட அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அவங்க வந்து எடுக்கப்படுறாங்க. இந்த கேஸை பற்றி தான் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் கேஸ் வந்து ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. இன்னுமே வந்து எல்லாருமே சஸ்பெக்டாக தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னுமே கன்ஃபார்மாக இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இன்னும் எண்டுக்கு வரலை. ஸோ நம்ம இந்த கேஸை பற்றி இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷனை வரைக்கும் வச்சு பார்க்கலாம். இவங்களுக்கு நேம் வந்து இந்த லேடி நேம் வந்து மகாலட்சுமி, 29 இயர்ஸ் ஆகுது. அவங்களோட பிரதர் நேம் வந்து உக்கும் சிங். ஸோ இவங்கள வந்து அவங்களோட பிரதர் வீட்டில் தான் வந்து இருந்துட்டு வராங்க. இவங்க பூட்டி இருக்க இந்த வெளியில் வந்து வீடு பூட்டி இருக்குது. அந்த வீட்டில் இருந்து ரொம்ப ஸ்மெல் வர்றதா நெய்பர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் வந்து ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவங்களோட ஃப்ளாட்டில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூமில் இருந்து ரொம்ப ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த உக்கும் சிங் அவங்க பிரதருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணப்போ அவங்க பிரதர் சொல்லியிருக்காங்க, இல்லை இப்போ வந்து என் சிஸ்டர் மட்டும்தான் அங்கே இருக்காங்க, நானும் எங்கள் ஒய்ஃபு எங்கள் கிட்ஸ் வந்து நாங்கள் தனியாக வந்துட்டோம் வேறு வீட்டுக்கு, என் சிஸ்டர் மட்டும்தான் இப்போதைக்கு அங்கே இருக்காங்க, நான் என்னன்னு தெரில, நான் பேசியே 1 மந்த் ஆகிடுச்சு, ஃபோன் பண்ணாலுமே எடுக்க மாட்டுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் வந்து நியர்பை எங்கள் அம்மாவும் இன்னொரு அக்காவும் இருக்கிறாங்க, நான் அவங்கள வந்து நாளைக்கு காலையில் அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மதர் அண்ட் சிஸ்டர் வந்து 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் வந்து பார்க்குறாங்க, பார்த்தா லாக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பேட் ஸ்மெல் உள்ளே இருந்து வெளியில் வந்துட்டுருக்கு. உடனே வந்து எப்படியோ என்னவோ பண்ணி கஷ்டப்பட்டு அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்ததும் அவங்க 2 பேருக்கு செம்ம ஷாக்கு. வீடே தலைகீழாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் களைஞ்சி கொட்டி ஏதோ உள்ளுக்குள்ளே வந்து சின்ன ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீடு அலங்கோலமாக இருந்திருக்கு. அண்ட் வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக நிறைய பூச்சிங்க, அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு ஃப்ளோர் ஃபுல்லாக புழு பூச்சிங்கள் வந்து நிறையவே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி, அதுவும் மேலே இருக்கக்கூடிய மேல் ஃப்ளோர்ஸில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி பூச்சிங்கள்லாம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பூச்சியில் எங்கேருந்து வருதுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் தான் தெரியுது. அவங்க கிச்சனில் இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு இப்போது ரொம்பவே பயமாயிட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணவும் முடியலை, பயமாக இருக்குது, ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, அவங்க ஓப்பன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் ஓப்பன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஸோ 50 துண்டுகளாக சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜில் வந்து போடப்பட்டிருக்கு மகாலட்சுமியோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க சிஸ்டரும் அவங்களோட மதரும் வந்து மயக்கமே அவங்களுக்கு வந்துட்டு விழுந்துடுறாங்க கீழே. ஸோ இந்த மாதிரி வீடு திறந்துருக்கிறதையும் இந்த மாதிரி உள்ளே இவங்க 2 பேர் போகிறதையும் வீடெல்லாம் இந்த மாதிரி கலைஞ்சிருக்கிறதையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு உடனே வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் உடனே வந்து அந்த இடத்துக்கு வராங்க. இனிஷியலி வந்த போலீஸஸ் எல்லாருமே வந்து உள்ளே நுழையும் போதே எல்லாருக்குமே வாமிட் வந்ததாகவும், எல்லாருமே டபுள் டு ட்ரிபிள் மாஸ்க்ஸ் போட்டுட்டு தான் உள்ளே போனதாகவும் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ உடனே வந்து போலீஸ் வந்து அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிற போது உங்களுக்கு தெரியுது இது வந்து பாடி இறந்து ஆல்ரெடி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயம் வந்து அவங்க வந்து இறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ போலீஸ் உடனே வந்து சஸ்பெக்டாக வந்து ஒரு 4-5 பீப்புளை வந்து எடுக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து அவங்க ஓடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு இவங்க மேலே சஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இனிஷியலி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு 9 மாதமாக வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஒய்ஃபுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 4 வயசில் ஒரு
பொன் குழந்தையும் இருந்திருக்கு. இனிஷியலாக அந்த குழந்தை வந்து இவங்க வந்து அவங்க அண்ணன் ஃபேமிலி தான் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க, அவங்க அண்ணன் கூட தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அண்ணனுக்கும் அவங்களுக்குமே திருப்பி ஒரு வாக்குவாதம் வந்து அவங்க அண்ணன் கிளம்பி போயிட்டாரு. அவங்களும் அவங்க குழந்தைய மட்டும் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. திருப்பியும் கொஞ்ச நாளில் வந்து அவங்க குழந்தை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயே கொண்டு போய் விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து இந்த குழந்தை வந்து வளர்ந்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் அவங்க வந்து நியர்பை வந்து ஒரு மாலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மகாலட்சுமி. ஸோ அந்த மால் ஒட்டியே ஒரு சலூனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்க ஒரு பையன் கூட கனெக்ஷன் இருந்ததாகவும், இந்த பிரச்சனைனால தான் வந்து எங்களுக்கு ஆர்குமெண்ட் வந்து எங்களுக்கு சண்டையே வந்து நாங்கள் பிரிஞ்சது காரணமே அந்த பையன்தான், அவனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, சஸ்பெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து இதுதான் பிரச்சனை, இவன் மேலே நான் வந்து இவனால தான் எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேஸுமே ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேஸு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே அந்த கேஸுமே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டைமில் தான் நம்மளுக்கு தெரியுது மகாலட்சுமி வந்து மீன்வைல் அவங்க குழந்தை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போன பிறகு அவங்க தனியாக தானே வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து மகாலட்சுமியுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலேயுமே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த சலூனில் வேலை செய்கிற பையன் மேலேயுமே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஃபைல் பண்ண கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், இவங்க ரொம்ப சந்தேகப்பட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும், இந்த சலூனில் ஒர்க் பண்ணுற பையன் மேலே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிளாக்மெயில் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது 3 கம்ப்ளைண்ட்டுமே இருக்குது. ஸோ செப்டம்பர் 4 வந்து இந்த பையன் வந்து சலூனில் இருக்க வேலை செய்யக்கூடிய பையன் இவங்களுக்கு வீட்டுக்கு வந்து அவங்கள மீட் பண்ணதாகவும் ப்ரூஃப் ஆயிருக்கு. ஸோ அதே நாள் காலையில் வந்து மகாலட்சுமி அவங்க அப்பா கிட்டேயுமே ஃபோனில் பேசியிருக்காங்க. என்னன்னா அவங்க அப்பா கேட்டிருக்காரு, நீ ஏமா தனியாக இருக்க அந்த இடத்துல, நீ வந்து வந்துரு, நீ தனியாக ஏன் இருக்க, உன்னால் உன் குழந்தை கூட இப்போ உங்ககிட்ட கிடையாது, குழந்தை கூட உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தானே வளருது, நீ தனியாக இருக்க வேண்டாமா, அதுக்கு இவங்க ஃபோனில் வந்து நான் வந்துடுறேன்ப்பா, சீக்கிரமே நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃபுமே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து சஸ்பெக்டாக வந்து இந்த சலூனில் இருக்க பையனை வந்து அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சி சஸ்பெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் போலீஸ் வந்து இவங்கள வந்து ஃபைனல் கிரிமினலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாதது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து மோர் தென் 4 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒருத்தர் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது, இது ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய மல்டிபிள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து இமீடியட்டாக அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டிகேஷன் 4 கோணத்துலேயும் நம்ம பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நடுவில் இந்த நியூஸ் மீடியாக்கெல்லாம் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எப்படி ஒரு பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து இந்த விஷயம் நடக்கலை, ஒரு சிட்டியில் பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போ எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டே சேஃப்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ இதை பண்ணது யாருன்னு அப் டு நவ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியலை. ஸ்டில் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. இன்னுமே வந்து இன்னொரு சஸ்பெக்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆல்ரெடி நம்மளுக்கு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு இந்த விஷயம் நடந்து. இந்த 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக பண்ணவங்க வந்து இதே இடத்துல இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து இந்த இடத்துல இருந்தால் மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவுட் சைடில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதில்லை. வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு சஸ்பெக்ட் வந்திருக்கு. ஸோ ஸ்டில் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. நம்ம இனிமேல் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் நம்மளால் வந்து யார் கிரிமினல்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது மக்களே. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட 4 வயசு குழந்தையான அந்த கேர்ள் வந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு 50 துண்டுகளாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இதோட இம்பேக்டெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. ஸோ இதுதான் மக்களே, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சீக்கிரமே இந்த கிரிமினல் வந்து நம்மளுக்கு அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.